நம்ம வந்து இன்றைக்கி ஸ்கூல் கோட்டு தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸ்கூல் கோட்டு அவங்க எனக்கு அளவுக்கெல்லாம் கோட்டு கொடுத்துருக்காங்க. இந்த கோட்டை மேலே பார்த்துக்கோங்க. இந்த கோட்டு டிசைன் மாதிரி தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ பார்த்துக்கிட்டிங்களா? இப்போ வந்து துணியை வந்து ரெண்டாக மடிச்சுக்கோங்க. ரெண்டாக மடிச்சுட்டு கீழே வந்து தையலுக்கு 2 இன்ச்சு போட்டுக்கோங்க. கீழே மடித்து தைக்கிறதுக்காக 2 இன்ச்சு. அவங்க ஷோல்டர்லேருந்து அதாவது நம்ம நெக்கு பக்கத்துலேயே எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து ஷோல்டரில் வந்து ஆம்ஹோல் பக்கத்தில் வந்து அந்த சைடில் நம்ம ஷோல்டர் ஸ்லோப் எடுப்போம். அதனால் நம்ம எப்போவுமே நெக்கு பக்கத்துலேயே அளவு எடுத்துக்கலாம். அவங்களுக்கு இதில் வந்து 16 இருக்குது. மேலே அவங்க வந்து 1 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போது 17 வருது. 17 கூட ஒரு அரை இன்ச்சு வந்து மேலே ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காக மொத்தம் 18 இன்ச்சு நம்ம மேலே வச்சுக்கலாம். லென்த் வந்து 18 இன்ச்சு. இன்ச்சு வச்சு மேலே ஒரு லைன் போட்டுக்குவோம். இப்போ அவங்களோட செஸ்ட் ரவுண்ட் எவ்வளோன்னு பார்த்துக்கலாம். பேக்கில் மட்டும்தான். 16.5 இருக்குது. 16 இன்ச் இருக்குது. 16 2 வந்து நம்ம டிவைட் பண்ணோம்னா 8.25 இன்ச் வருது. அந்த 8.25 இன்ச்சை இதில் மார்க் பண்ணிக்குவோம். அப்புறம் அந்த ஹிப் சைஸில் அதோட வித்தும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 17.25 இருக்குது. 17.25 நம்ம 2 டிவைட் பண்ணோம்னா 8.1 வரும். அதையும் நம்ம இதில் மார்க் பண்ணிக்குவோம். இப்படியில் ஒரு 1.5 இன்ச்சு. நம்ம ஷோல்டர் எப்படி மார்க் பண்ணலாம் அப்படின்னா, கரெக்டாக வச்சுக்கோங்க. ஷோல்டர் மேலேயே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த நெக்கோட அளவை இது பேக்கு தான் நம்ம குறிக்கிறோம். அதனால் பேக் நெக்கு ஃபஸ்ட்டு இதில் மார்க் பண்ணிக்கோங்க. இதில் ஷோல்டரு நம்ம ஜாயிண்ட் வருதுல அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு தள்ளியும் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது ஆம் ஹோலோட அளவு கரெக்டாக இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம இங்கே ஷோல்டர் பிடிக்கும்போது இங்கே நம்ம ஜாயின் பண்ணும்போது இந்த இடத்துல கரெக்டாக வந்து இதோட அளவு வந்துடும். அதனால் இதை இப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் நெக்கோட வித்து இதில் வந்து இது கரெக்டான அளவு. இதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு இங்கே தள்ளி இது கட்டிங் போகுது. அதாவது இங்கே தான் இருக்குது கரெக்டான அளவு. இது கட்டிங்கு, இது கரெக்டான அளவு. அதே மாதிரி தான் இது கரெக்டான அளவு. இது கட்டிங் போடுறதுக்காக இது நமக்கு கரெக்டான அளவு. இங்கே எல்லாம் ஷோல்டர்லாம் ஜாயின் பண்ணும்போது இந்த இடத்துல கரெக்டாக உங்களுக்கு வளைவு வந்துடும். இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம், ட்ரா பண்ணிக்கலாம். அளந்து பார்த்துக்கோங்க. இங்கே எவ்வளோ இருக்குது? 6.1 இருக்குது. அதே 6.1 இங்கே வருதான்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து லைன் போட்டுக்கோங்க. இதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு ஷோல்டர் இறக்கம் வச்சுக்கோங்க. இதை நெக்கை வந்து சின்னதாக கர்வ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒரு 1 இன்ச்சு வச்சு நம்ம வந்து ஆம் ஹோல் ட்ரா பண்ணிக்கலாம். இது வந்து 1.5 இன்ச்சு. இது வந்து நான் ஃபுல்லாகவே வந்து நம்ம ட்ரெஸ்ஸோட சைஸ் வச்சு தான் நான் வந்து இது பண்ணியிருக்கேன். நான் எதுவுமே வந்து உங்களுக்கு
நேரடி அளவு எடுத்து நான் வந்து மார்க் பண்ணல. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்கள். நேரடி அளவு எடுத்தும் அது எப்படிலாம் மார்க்கிங் பண்ணலாம், எந்த மாதிரி மெஷர் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் வந்து வீடியோ போடுறேன். சரி, இப்போ எல்லாத்தையுமே வந்து நம்ம ட்ரா பண்ணிக்குவோம். ட்ரா பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். இடுப்புலேயும் வந்து இதே அளவே வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இதில் வந்து நம்ம டாட் பிடிப்போம்ல, டாட் பிடிக்கிறதுக்கு ஷோல்டர்லேருந்து ஒரு 10.75 எடுத்துக்கோங்க. இங்கேருந்து ஒரு 3 இன்ச்சு மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த சென்டர்லேருந்து இங்கே ஒரு 3 இன்ச்சு, இங்கே வந்து ஒரு 3 இன்ச்சு. இந்த மாதிரி இதில் வந்து நீங்கள் டாட் பிடிச்சிக்கோங்க பின்னாடி. இதை அப்படியே நம்ம கட் பண்ணி விட்டுட்டு அந்த பக்கமாக அச்சு எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். நம்ம கட் பண்ணிக்கிட்டோம். இந்த இடத்துல வந்து கீழே மடிச்சிக்கைக்கு சின்ன அர்க்காத் போட்டுக்கோங்க. ட்ரெஸ்ஸை பிரித்து விட்டுட்டு இந்த பக்கமாக நம்ம மடிச்சுக்கலாம். மடித்து நம்ம அச்சு எடுத்துக்கலாம் டாட்டுக்கு. இதை நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். பேக் இவ்வளோதான். நம்ம இப்போ வந்து அடுத்தது நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டு வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு கட் பண்ணுறோம். துணியை வந்து 2ஆக மடித்து போட்டுக்கோங்க. 2ஆக மடித்து போட்டு நம்ம வந்து நம்மளோட பேக் பீஸை வந்து இதில் வச்சுக்கலாம். இந்த ஆம் ஹோல் பகுதி இருக்குல்ல, இதை வந்து இந்த பக்கமாக கரெக்டான அளவில் வச்சுக்குவோம். கீழே இவ்வளோ இடம் விட்டுக்கோங்க. ஏன்னா இதில் வந்து இப்படி கிராஸ் வரும், அதனால் இந்த இடத்த விட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா இதை வந்து இந்த பக்கமாக கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்படி உங்களுக்கு குழம்பும் அப்படின்னா இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த இடத்துல இடம் விட்டே போட்டுக்கோங்க. நான் 2ஆக மடித்து போட்டிருக்கேன். இப்போ இந்த இடத்த ஃபுல்லாக இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு மார்க் பண்ணிக்கலாம். ஆம் ஹோல் எல்லாமே வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. கரெக்டான அளவு மட்டும் இதில் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு இதை எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் எடுத்துக்கோங்க. அளவு சட்டை அளவு கோட்டை எடுத்துக்கோங்க. அதில் ஃப்ரண்ட்டில் அவங்களோட இந்த கீழே ஷார்ப்னஸ் மாதிரி கீழே வர வருதில்ல, வி ஷேப்பு, அது வர எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. இதில் வந்து மொத்தம் 19.25 இருக்குது. அவங்களுக்கு நம்ம 1 இன்ச் ஆட் பண்ணோம்ல, அப்போது 20.25 வரும். அந்த 20.25 வந்து நம்ம அதில் வச்சுக்கலாம். இங்கேருந்து நமக்கு வந்து தையலுக்குன்னு சொல்லிட்டு 1.5 இன்ச் விட்டுருக்கோம். இந்த 1.5 இன்ச்சுக்கு அப்புறம் தான் இது எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அது 8.25 இருக்கும். அந்த 8.25ஓட சென்டராக பார்த்துக்கோங்க. 8.25 சென்டர்னா 4.25 பாயிண்ட் 1 வரும். அந்த 4.25 பாயிண்ட்டுக்கு 1 நேராக தான் இந்த பாயிண்ட் 1.
இந்த இடத்துல தான் வந்து அந்த வி ஷேப் வரணும். இந்த இடத்துல கரெக்டாக வரணும். அதாவது இது மட்டும்தான் கரெக்ட். இது தையலுக்கு மீதி இது எல்லாமே வந்து கரெக்டான அளவு. இந்த அளவு எல்லாத்தையுமே நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இங்கேருந்து இப்படி வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம இதில் ஜாயின் பண்ணும்போது நம்ம பேக்லேயே இதே லென்த்து தான் வரும். அதனால் இந்த இடத்துல வந்து நம்ம ஜாயின் பண்ணிடும். சரிங்களா? இது ஃப்ரண்ட்டில் வந்து இந்த மாதிரி வரும். இது ஃபுல்லாகவே கரெக்டான அளவு. இப்போ நம்ம தையலுக்கான அளவு வந்து கரெக்டாக குறிக்கணும். அது எப்படின்னா, இப்போ இந்த இடத்துல நம்ம தையல் போட்டோம்னா இது கரெக்டாக வந்துடும். அப்போ தையலுக்கு ஏற்ற மாதிரி இதில் வந்து ஒரு 3/4 இன்ச்சு விட்டுக்கோங்க, இல்லை 1/2 இன்ச்சுனாலும் சரி. நான் 3/4 இன்ச்சு எடுக்கிறேன். அதே மாதிரி எல்லா இடத்துலையுமே 3/4 இன்ச்சுக்கு இதெல்லாம் 3/4 இன்ச்சு கோட் போட்டதுக்கப்புறம் இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம பட்டனுக்கு நம்ம வந்து ஜாயின் பண்ணுவோம். அதாவது இப்போ இதை காமிக்கிறேன். இந்த இடம் இருக்குல்ல, இது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா தான் வரணும் 2 பக்கமுமே. நம்ம இந்த இருக்கிற அளவுலேயே வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் வந்து டைட்டாக மாறிடும். அதனால் இதை வந்து எக்ஸ்ட்ரா நம்ம வந்து இதில் துணி வைக்கணும். அப்போ என்ன செய்யணும், இதுலேருந்து ஒரு 1 இன்ச்சு ஆட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாகவே ஒரு 1 இன்ச்சு வச்சு ஸ்ட்ரெயிட்டாக மார்க் பண்ணிக்காங்க. ஏன்னா இதில் இவ்வளோ தூரத்துக்கு ஒரு பீஸில் வந்து நம்ம இதை கரெக்டாக வந்து இவ்வளோ தூரம் தைப்போம், மீதிக்கு வந்து உள்ளே போயிடும். சரிங்களா? மீதி வந்து நம்ம பட்டன் வைக்கிறதுக்கும் காஜா வைக்கிறதுக்கும் நமக்கு துணி வேணும். அதுக்குனால தான் நான் வந்து 1 இன்ச்சு மட்டும் இதில் எடுத்துருக்கேன். இப்போ வந்து நம்ம நெக்கு மார்க்கிங் பண்ணிக்கலாம். நெக்கு வந்து அவங்களுக்கு வந்து இதில் அவங்களோட நெக்கு வந்து ரொம்ப லோ நெக்காக இருக்குது. அதனால தான் வேறு வந்து தைக்க சொல்லியிருக்காங்க. இதில் வந்து லோ நெக்காக இருக்குது. எவ்வளோ வச்சுருக்கோம் அப்படின்னா, இல்லை 7.5 இன்ச்சு இருக்குது. நான் வந்து இதில் அவங்களுக்கு வந்து 6 இன்ச்சு மட்டும் வைக்கிறேன். இதில் அவங்க வி ஷேப் கேட்டிருக்காங்க, அதனால் நான் வந்து வி ஷேப் வைக்கிறேன். இது வந்து நமக்கு இடம் தெரியணும், இது வரை தான் கட்டிங் அப்படிங்கிறது தெரியறதுக்காக நான் வந்து இந்த மாதிரி இதில் மார்க் பண்ணியிருக்கேன். இவ்வளோ தான் வந்து ஃப்ரண்ட்டோட மார்க்கிங்கு. இதோட இந்த பீஸ் நம்ம கட் பண்ணுறோம்ல, இதில் வந்து குடஞ்சி வெட்டிக்கோங்க. லைட்டாக ஒரு 1/2 இன்ச்சு உள் பக்கமாக குடஞ்சி வெட்டிக்கோங்க. இதே மாதிரி இன்னும் 2 பீஸு நான் வந்து இது லெஃப்ட் அண்ட் ரைட்டுன்னு சொல்லிட்டு இப்போ கட் பண்ணிடுவேன். இதே மாதிரி இன்னொரு பீஸ் வந்து நம்ம கட் பண்ணணும். இதில் வந்து நம்ம டாட் பிடிக்க மாட்டோம், பேக்கில் மட்டும்தான் நம்ம டாட் பிடிப்போம்.
இப்போ இந்த இடத்துல எல்லாம் கட்டிங் போட்டுக்கோங்க. இப்போ இதே மாதிரி இன்னொரு பீஸ் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் இன்னொரு பீஸு நான் போட்டிருக்கேன். இதை இப்படியே வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதில் எக்ஸ்ட்ரா கட் பண்ணாலும் ஓகே தான், இல்லை அப்படியே நீங்கள் வந்து கட் பண்ணாலும் ஓகே தான். இதில் ஷோல்டர் ஸ்லோப் எடுத்துக்கோங்க. நான் எடுக்காமல் அப்போ விட்டுட்டேன், கடைசியில் கட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. சரி, ஓகே. இது வந்து அவ்வளோதான் ஃப்ரண்ட்டு. இதை என்ன செய்கிறோம் அப்படின்னா தனித்தனி பீஸாக வச்சுக்கலாம். மாறினாலும் உங்களுக்கு அது வந்து கரெக்டாக தான் வரும். ஏன்னா வேறு வேறு பீஸாக போடல, அதனால் கரெக்டாக தான். கோட்டோட கட்டிங் வந்து இவ்வளோ தான். நீங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலில் டெய்லரிங் கிளாஸ் வீடியோலாம் போயிட்டுருக்கு, பாருங்கள். இதோட ஸ்டிச்சிங் வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவாக வரும். ஓகே, பாய்.